என்ன பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? எனக்கு பைக்ல தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது, எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க சாங் வந்து கொஞ்சம் நல்ல லென்த்தாகவே ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட டெம்ப்ளேட் வந்து 12 செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்டெண்டாக வேணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 செகண்ட் 2.5 செகண்டுக்கு வந்த பிறகு உங்களோட கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி சென்டராக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதே கிளிப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கட் பண்ண அந்த லாங் டியூரேஷன் உள்ள கிளிப் வந்து செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி இங்கே டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இங்கிட்ட வந்து அந்த கிளிப் வந்து ஆட் ஆயிரும். இது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு மேஜிக் ரிமூவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்கள் பிக்சரோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு கரெக்டாக இதில் ரிமூவ் ஆகலை, இல்லை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்கள் கைன்மாஸ்டரில் இதில் remove.bg அப்படின்ற ஒரு சைட் இருக்குது க்ரோமில், அங்கே போய் உங்கள் பிக்சரோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த பிக்சர் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம் நான் சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஸ்மால் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. அடுத்ததாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் வந்து கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு இதில் ஃபெதர் அப்படின்றதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எட்ஜஸ் வந்து அழிச்சிக்கங்க. நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அழிச்சிக்கங்க. அழிச்சிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆல்ஃபா ஆப்போசிட்டி அப்படின்னு இருக்கும், விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் வரை நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. அடுத்ததாக உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வீடியோ வேணும் பாருங்கள். இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா உங்களோட லாஸ்ட் அவ்வளோ கிளிப் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவ்வளோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவ்வளோ எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அடுத்ததாக நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட் உங்களோட பிக்சர் எல்லாமே நல்லா டார்க்காக நல்ல கலராக தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.